இப்ப கூட க கனி அந்த டீம்லாம் பார்த்தீங்கன்னா, உள்ள உட்காந்து பஜ்ஜி சுட்டுன்னு இருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து குரோசரிஸும் சாப்பிடுறதும் கிடைக்கிறப்போ, அவங்க ஏன் போய் சண்டை போடணும்? நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க. என்ன வெறும் டீ, பால் தானே போச்சு விடுங்க. எனக்கு இதெல்லாம் இருக்குதுங்க. அப்படின்ற மாரி இருக்கிறதுனால, அவங்க அந்த கோவமும் வரல. ஒரு ஆப்போசிட்டாவும் நிக்கலன்னு தோணுது. ஓகே சூப்பர். ஜனவரி பேசுங்க. இல்ல 2 திங்ஸ் தான். ஒன் திங் வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆஸ்க் நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபேமிலி இதுவா தானே இருக்கும் டாஸ்க் ஃபேமிலி ரவுண்டா வாட் இஸ் இட்? இல்லை நெக்ஸ்ட் வீக் அடுத்த வீக் இந்த வீக் நெக்ஸ்ட் இந்த வீக் இல்லை அதுக்கு அடுத்த வீக் இருக்கும். எப்பவுமே எல்லா சீசன்ஸுமே 10th வீக் தானே இருக்கும். இல்லை போன சீசன்லாம் அந்த 12th வீக் சொன்னாங்க. ஓ ஓகே ஓகே பி ராங். செகண்ட் கொஸ்டின் என்னன்னா அரோராஸ் உடைய கேம் பிளே வந்து வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? பக்கத்துலேயே இருக்காரு, பேசுறீங்க ஹரி ப்ரோ. இல்ல நீங்க சொல்லுங்க. நான் எனக்கு பிடிக்கும்ன்றதுனால நான் சப்போர்ட்டிவா தான் பேசுவேன். நீங்க அவங்களுக்கு நியூட்ரலா நீங்க ஏதாவது சொல்லுங்க. இல்ல நானே நியூட்ரலா மாறி சொல்றேன். நியூட்ரல் சொல்லுங்க. நியூட்ரலா மாறினா அவங்களோட ஸ்டார்டிங் 50 days வந்து கண்டிப்பா 0 தான். எனக்கே அவங்க ஷோல இருக்கிறதே ஐ நெவர் ரியலைஸ்டு. அந்த கிளிப்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, இவங்க துஷாரோட பேசுற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வரும் ஆன்லைன்ல. அது மட்டும் தான் பாத்திருக்கேன். அதை தவிர ஷி வாஸ் லைக் நான் எக்ஸிஸ்டன்ட் அந்த மாதிரி. இப்பவுமே என்னன்னா கன்சிஸ்டன்டா ஒரு அப் இருக்க மாதிரி தெரியல. வென் எவர் தேர் இஸ் அ சான்ஸ் ஷி இஸ் ட்ரைங் டு ஷி இஸ் டிராஸ்டிக்கலி இம்ப்ரூவ்ட், பட் அந்த கன்சிஸ்டன்சி இல்ல. இப்ப எப்பவுமே கன்சிஸ்டன்டா ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறதோ இல்ல எப்பவுமே ஒரே இப்போ ஓகே இட் இஸ் ஓகே டு சேஞ்ச். ஆனா இந்த பேக் அண்ட் ஃபோர்த் சேஞ்ச் இருக்குல்ல, மைண்ட் ஆசிலேட்டிங்கா, ஒன்னு ஃப்ரெண்டா இருக்கணும், இல்லைன்னா வெளியில வந்துட்டு சண்டை ஃபுல்லா போடணும். சரி ஓகே இப்ப நீங்க அழுதுட்டீங்க, ஓகே பவுன்ஸ் பேக் அப்படின்னா திருப்பி நான் அழுவேன். திருப்பினா அது ஒரு மாதிரி பாக்குறவங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் ஏற்படுத்தி, என்னப்பா ஏதாவது ஒரு சைடு நில்லுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொடுக்குது. அவங்க கன்சிஸ்டன்சி இன்னும் வெளிக்காட்டல. பட் அவங்களுக்கு அந்த டாஸ்க், அந்த கிளாரிட்டி, அந்த பாயிண்ட்ஸ்னு வரும்போது அது எனக்கு ரொம்ப அப்ரிஷியபிளா இருக்கு. பாக்குற போது சூப்பரா அந்த பாயிண்ட் எடுத்து பேசுறது, மத்தவங்களுக்காக நிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஓகே. பட் அந்த இன்கன்சிஸ்டன்சிஸ், அந்த எந்த சைடு ஸ்டாண்டு அப்படின்றதுல லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. அதை மட்டும் இது பண்ணிக்கிட்டாங்கன்னா மேபி ஒரு அளவுக்கு கேம்ல ஒரு காம்படிட்டரா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நியூட்ரலா சொல்லியிருக்கேன். சாரி டு இன்டரப்ட். எனக்கு இதுல few clarification தான். என்னன்னா see few things, yes, what you say I accept to that, but when you say that she is standing for people na, when it comes only for கமருதீன், அதாவது கமருதீன் வந்து யார் அப்போஸ் பண்றாங்களோ அந்த பர்சனுக்கு தான் I feel like she is kind of standing for the person. Other than that வேற யாருக்காவது பிரச்சனை இருந்தாலோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோட் டாஸ்க்லயே வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத்லாம் வந்து யாரையுமே பேச விடல. ஸோ இஃப் ஷீ இஸ் அ ட்ரூ பிளேயர்னா ஷீ ஷுட் ஹவ் யூ நோ வாட் ஆதிரை, ஏன்னா she also likes ஆதிரை, so she should have informed Gana Vinod, you know what, you should kind of listen, what's the point is you should not raise your voice and you should allow other people to talk. அந்த மாதிரி she should have given some feedback, but instead she was keeping like quiet. And then ரெண்டாவது பாத்தீங்கன்னா மத்த இஷ்யூஸ்ல கூட இப்ப அதே ஆதிரை FJ விஷயத்துல வந்து she kind of raised question, but ஆனா கானா வினோத்ல no, she did not raise question. So she is kind of choosing peopleன்ற மாதிரி I feel it. அதே மாதிரி கமருதீன் வந்து யாரா வந்து திட்டுறாரோ இல்ல யாரையாவது கேள்வி கேட்கிறாரோ அப்ப வந்து அவங்க வந்து ஓகே திவ்யா விஷயத்துல இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் அ கமருதீன்றதுனால he shouldn't have spoken like that, and தலை வந்து he should have like you know kind of questioned, he's being partial அப்படின்றாங்க. But other than that she is not questioning anyoneன்ற மாதிரி இருக்கு. Yes, she is giving some points, but other than that லைக் ஒரே ஒரு விஷயம், துஷார்னு ஒரு விஷயம் இழுக்கும் போது மட்டும்தான் அவங்க தெரியறாங்க. மத்த இடத்துல அவங்க அந்த அளவுக்கு தெரியறாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்ப பேசுறது ஜானரியா எனக்கு தெரியல, காட்டல, அதனால கேட்டுக்கிறேன். ஓகே இல்ல கேட்டேன். இல்ல என்னன்னா நீங்க சொல்றது கம்ப்ளீட்லி அக்ரி. இந்த மாதிரி நீங்க எதுவுமே இல்லாததையோ எதையுமே சொல்லல. நீங்க சொல்றது கண்டிப்பா அது இட் இஸ் ஃபீலிங். எனக்கும் இந்த ஃபீல் இருக்கு. பட் அகைன் நம்ம எனக்கு என்ன ஒரு பாயிண்ட்னா
அந்த வீட்டுல பெரிய வெடிச்சு போய் அட்ரஸ் பண்ணி நிக்கக்கூடிய கான்ஃபிளிக்டே கமருதீன் இல்ல பார்வதி விஷயத்துலதான் வருது. மத்தவங்க யாராவது ஒரு ஃபைட் ஏதாவது போட்டா சும்மா கத்திட்டு நீங்க எப்படியாவது பாத்தீங்கன்னா யாரோட யார் கான்ஃபிளிக்ட் ஏற்பட்டாலும் அதுல ஏதாவது ஒரு வகையில இவங்க சம்மந்தப்பட்டுறாங்க. பெரிய லெவல்ல சொல்றேன், அட்ரஸ் பண்ணி போய் நிக்க கூடியது. இப்ப திவ்யாக்கு நின்னாங்க அன்னைக்கு, அந்த கண்ணாடி உடைஞ்ச அந்த இதுல என்ன டாஸ்க், அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த இந்த 2 குரூப்பாலாம் உட்காந்துருந்தாங்களே, அதை பத்தி பேரே மறந்து போச்சு. அந்த மாதிரி 2 பேர் கூட ஆடுற போது அவங்க எந்த சைடு டீம்ல நிக்கிறாங்களோ அப்போ எங்க போய் என்ன ஃபுல்லஸ்டா பண்ண முடியும். திவ்யாவா ஒரு பண்ற போது கூட கேள்வி கேட்டாங்க, அன்னைக்கும் திவ்யா கூட நின்னாங்க. சோ பட் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுதானே கண்டம் பண்ண அளவுக்கு ஒரு விஷயமா போய் நிக்குது. அதை தவிர எந்த இஷ்யூஸ்ல வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய நிலைமையோ இல்ல யாரையும் போய் வார்ன் பண்ணி இல்ல நீ பண்ணவே கூடாது அப்படின்றது. இப்போ கானா வினோத் பண்றாருன்னா கானா வினோத் வந்து அந்த டாஸ்க்ல ஹி இஸ் நாட் அலவிங் நடுவுல பேசுறது இது ஓகே. பட் அவரு போயிட்டு என்ன சொல்றது, தனிப்பட்ட முறையில வந்து பெருசா ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறது இல்ல. எனக்கு கானா வினோத பத்தி ஒரு பாயிண்ட் இருக்கு, பட் நான் அதை அப்புறம் சொல்றேன். இந்த இதுக்கு வந்து இதுதான். பட் நீங்க சொல்றதுல எதையும் ஒத்துக்கவே முடியாதுன்ற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. கம்ப்ளீட்லி ஃபைன். நீங்க இந்த மாதிரி நினைக்கிறதுல தப்பே கிடையாது. எனக்கும் சில இடங்கள்ல நீங்க சொன்ன மாதிரியே தோணிருக்கு. எஸ் கானா வினோத் இஸ் ஆல்சோ ஹி இஸ் லைக், நான் யார் வம்புக்கும் போல யாருக்கும் போகல, என்னை பத்தி யாராவது அலிகேஷன்ஸ் வச்சாங்கன்னா அதை வந்து ஐல் அப்போஸ் இட், ஐல் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் தெம் அண்ட் ஐல் சே ஆர் யூ அ பெர்ஃபெக்ட் பிளேயர். அப்படிதான் நான் விளையாடிட்டு இருக்கேன், இது வரைக்கும் அவர் விளையாடிட்டு இருக்கிறாருன்னு எனக்கு தோணுது. அதர் தேன் தட் ஹி இஸ் நாட் questioning for each and everything, and he is like, you know what, I might not be perfect also அப்படின்ற ஒரு அந்த ஒரு மனப்பக்குவம் அவருக்கு இல்லைன்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. அக்ரி. ஓகே, ஆனந்த் ப்ரோ பேசிருங்க, அதுக்கப்புறம் ஸ்பிரிங் பேசுங்க. ஆனந்த் ப்ரோ பேசிருங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. இல்லை ஆக்சுவலாக வந்து இப்போ அரோரா பற்றி இப்போ அவங்க 2 பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஃபியூ பாயிண்ட்ஸ் லைக் அரோரா பற்றி தான் போகணும். பட் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டவுட் அண்ட் கொஸ்டின் கேட்டுக்கிறேன், யாருக்காவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. ஏன் இந்த வீக் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் இந்த இது வந்துட்டு வைக்கல? ஸோ அப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து கேப்டன்சி டாஸ்க் வந்து எப்படி சூஸ் பண்ணுவாங்க? யாருக்காவது இனி எவ்ரி ஒன் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா 10+ மெம்பர் இருக்காங்களே, இப்ப எல்லாருமே கேப்டனுக்கு வந்து அடிச்சுப்பாங்களா? இல்ல ப்ரோ, நான் எப்படி பாக்குறேன்னா, ஐ திங்க் நாட் எவ்ரிபடி வாஸ் கிவன் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல, பிகாஸ் contestants got to choose their lawyers and அதனால எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதனால அது பெஸ்ட் வர்ஸ்ட்னு சூஸ் பண்றது கஷ்டம்னு நினைக்கிறேன். மேபி அதுதான் ரீசன் நான் நினைக்கிறேன். அதான் கரெக்ட் பாயிண்ட். அதான் இருக்கும் எனக்கு தோணுது. ஆனா இவனை கேப்டன்சி எப்படி வைப்பாங்கன்னு தெரியல. அமித்தை திருப்பி எடுத்துவாங்களா? ஒருவேளை எல்லாரையுமே கேப்டன்சி டாஸ்க்ல பங்கெடுக்க அமித் உட்பட மொத்தம் மிச்சம் எவ்வளவு பேர் இருக்காங்க? 14 பேரா? 14 பேர் கேப்டன்சி. சேச்சி கேப்டன் ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க அபிகா? யாரு சேச்சி கேப்டன்? அவ்வளவுதான், இங்க பறக்க எல்லாத்தையும். ஏங்க அவங்களை இழுக்கிறீங்கப்பா. முதல்ல அந்த சட்டையை பறக்க வைங்க அபி. சொன்னேனா வேணாம். என்ன எல்லாரும் சட்டையே அட்டாக் பண்றீங்களே? இதுக்கு பாருங்க, பண்றீங்களே இந்த சட்டையை பத்தி நீங்க மறந்துருங்க. இனிமேல் சண்டைனா சட்டை கிளியதான் செய்யும். இல்ல அபி ஆக்சுவலா வந்துட்டு அவங்க சாண்ட்ராவோட அந்த சட்டை தான் இப்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அதுதான் வந்து ரொம்ப பேர் வாங்குற மாதிரி இருக்கு. சாண்ட்ராவோட சட்டை தான் எல்லாரு கண்ணிலையும் அதிகமா படுது. அதனாலதான் எல்லாருமே சட்டையை பத்தி பேசுறாங்க. ஸ்பான்சர் டாஸ்க்கு சட்டை இட்டு வந்தோம் பாத்தீங்களா? அதான் சரி, ஃபேமிலி டாஸ்க் உள்ள போனாவது ஒரு டிஷர்ட்டாவது கொடுத்து வர சொல்லுங்க. சட்டையை பேசி ரொம்ப போர் அடிக்குது. டிஷர்ட்டை பத்தியாவது பேசட்டும். விக்னேஷ் அவர் போட்டுட்டு வரதே கழட்டி அனுப்பிட போறாங்க. அவ்வளவுதான். ஓகே, நான் எஃப்ஜே மேட்டருக்கு உனக்கு ஒரு மேட்டர் இங்க பார்த்தேன் நான் ஃபீல்ட்ல. அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த எஃப்ஜே சண்டை வந்து லைக் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஏதோ ஒரு இன்கான்ஃபிடென்ஸா சொன்ன விஷயத்தை எடுத்து வெப்பனா யூஸ் பண்றது வந்து கரெக்டா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு போல. எஃப்ஜே சொல்லிட்டானோன்ற மாதிரி தெரியல. ஏன்னா எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் நடந்த மேட்டர் அது ரொம்ப பிரச்சனையாகி கடைசியில் அரோராக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இது விஜேஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னு. அவர் அனந்த் வந்து
இம்பார்ட்டண்டா ஒண்ணு பேசணும்னு வந்தாரு, அவரை கொஞ்சம் பேச விடுறீங்களா? சாரி இல்ல அவர் சாரி சாரி அவர் பேசட்டும். அவருக்கு அப்புறம் இல்ல ஸ்பிரிங்லிங் ஜாய் பேசட்டும். ஃபர்ஸ்ட் ஆனந்த் இல்ல உங்களுக்கு இவ்வளவு பேசிடுவோம். நேரம் நான் இடையில பேச வந்தப்பெல்லாம் ஹரிஷ் ப்ரோ இன்டரப்ட் பண்ணல. அரோரான்ற ஒரு வார்த்தை கேட்டோடனே கொஞ்சம் பேசுங்க, காப்பாத்தியா? எல்லாரும் அமைதியா இருங்க, பேசுங்க அப்படின்ற மாதிரி. நினைச்சேன் அவுட் ஆனேன். ஓகே. இல்ல நான் இல்ல ஹரிஷ் ப்ரோ நேத்தைக்கு வந்து நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. நேத்தைக்கு நந்தினியா யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த எஃப்டபிள்யூபி பத்தி பேசுவாங்க. ஆக்சுவலா வந்து அது யாரோ அரோரா சொன்னாங்களா, இல்ல எனக்கு நான் திரும்ப அது ரெக்கார்டிங் நான் கேட்கணும்னு நான் பார்த்தேன். பட் அது என்னால நான் கரெக்டா அந்த கேட்டேன், எந்த இடத்துல நான் அது எடுக்க கேட்டேன், முடியல. நான் அது கேட்டேன். வந்து நான் அததான் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக நான் கேட்கிறேன். நான் இது பண்ணதுதான் கரெக்டா தப்பான்றத மேபி யாராவது சொல்லுங்க, இல்ல நீங்களும் சொல்லுங்க. அது வந்து அரோரா சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த பிளட்டானிக் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறப்ப கமருதீனா மேபி அதா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கமருதீன் தான் அசிம் பண்ணிருப்பாரே ஒழிய அரோரா சொன்னாங்கன்ற மாதிரி வந்துட்டு எஸ் அவரு சொல்லியிருக்க மாட்டாரு. ஆனா சரி, நேற்று அனந்த், நந்தினி வந்து அதுவும் இல்ல, அது கூட ஆஹ் இன்னொரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன், ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. நீங்க சொன்னது கரெக்ட். Added to that, there was one other accusation that she used a women card on Vinod. அதுவுமே பொய். அந்த மாதிரி அததான் ப்ரோ எங்கேயுமே சொல்ல நடக்கல வந்தேன் ஷோ. நான். அததான் நானும் சொல்ல வந்தேன். ஏன்னா நேற்று அவங்க நந்தினி சொன்னப்ப ஏன்னா அது ஒரு இதா போச்சு, கொஞ்சம் பெரிய ஒரு இதா போச்சு. அவங்க சொன்னப்ப அரோரா சொன்னாங்கன்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. பட் ஆனா அது அரோரா சொல்லல. அவங்க அந்த மாதிரி இல்ல இல்ல பண்றாங்களா மேபி இல்ல அதுக்கு இல்ல அந்த வேர்டிங் இல்ல ப்ரோ, இருக்குன்ற மாதிரி அரோரா சொன்னாங்க. அரோ அரோரா தான் சாரி வந்து இவங்க பாரு வந்து ஜெயில்ல இருக்கும்போது அரோரா தான் பாரு கிட்ட வந்து சொன்னதா நான் பார்த்தேன் லைவ்ல. அவங்க இல்லங்க, இல்ல, சொல்லும்போது நான் பார்த்தேன். இல்ல 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 நான் அவங்க கிளிப் தான் இருக்கு, சொன்னாங்க. நான் அவங்க போடுறேன். கிளிப் சொன்னதால இருக்குங்க, அவங்க கிளிப் இருக்கு, நான் சொன்னாங்கன்னு போடுறேன். இதை தெரியல. போடுறேன் அவங்க இல்லையா? சொன்னதா சொன்னாங்க. அவங்க இல்ல இல்ல, சொன்னதா அவரு, சொன்னாங்க அவங்க. நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இவர்கிட்ட விக்ரம் கிட்ட இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, இட் இஸ் லைக் எஃப்டபிள்யூபி அப்படின்னு கூட இருக்கலாம்ல அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு தவிர அங்க எங்கேயுமே அவருமே ரிஜிஸ்டர் பண்ணல. கமருதீன் ஆல்சோ டிட் டெல் தட் அரோரா டோல்டுன்ற அவரும் ராங் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்கல. அவர் கிளியரா தான் சொல்லியிருக்காரு, இது இப்படி கூட போயிருக்கலாம் இல்ல மச்சான் அப்படின்ற மாதிரி. ஹீஸ் ஜஸ்ட் டெல்லிங் அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னா அவரு ஒரு டவுட்ல தான் சொல்றாரு தவிர அங்க எங்கேயுமே அரோராவும் சொல்லல, கமருதீனும் அரோரா சொன்னாங்கன்னு சொல்லல. So அதுதான் விஷயம். கமருதீன் சொல்லல, பாரு தான் வந்து அரோரா சொன்னதா சொன்னாங்க. பாரு இல்லங்க, இந்த சொன்னாங்க. பாரு கான்வர்சேஷன்ல வந்து ஸ்டேட்மெண்ட் அது. பாரு இல்ல கிடையாது. ஸ்ரீ, நீங்க எந்த கான்வர்சேஷன் சொல்லிட்டு தெரியல. இப்ப ஹரிஷ் ப்ரோவும் அனந்தும் பேசினது வந்து விக்ரம் கிட்ட கமருதீன் சொல்ற கான்வோ. அந்த கான்வோ வந்து நான் ரிசீவ் பண்ணும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. எப்படின்னா ஆமா ஆமா, இந்த அது மாதிரி வந்து அவர் இது அப்படிதான் சொன்னாரு. FW அதான் மேட்ரு. ஓகே அது ஓகே, அது ஓகே. பட் பாரு சொல்லியிருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க கோர்ட் டாஸ்க்ல தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். பாரு வந்து ஜெயில்ல இருக்கும்போது அரோரா வந்து இந்த மாதிரி எங்க ரிலேஷன்ஷிப் இப்படி இருக்கு, நீங்க இப்படி போனா கூட நான் சேர்த்து வைக்கிறதுக்கு தயாரா இருக்கேன்ற மாதிரி அரோரா சொன்னதா பாரு சொல்லுவாங்க. கமருதீன் வந்து இதை சொல்லல. இல்லங்க, இது கரெக்ட். நீங்க சொல்றது வேற. நாங்க பேசுறது வந்து அவங்க நேத்து ஒரு எஃப்டபிள்யூபின்னு ஒரு வேர்டை வந்து சொல்லியிருந்தாங்க. அது ஓகே ஓகே. நீங்க சொல்றது ஓகே. கமருதீன் வந்து விக்ரம் கிட்ட. ஓகே ஓகே. ஓகே. அண்ட் ஓகே, ஒன் ஒரே மோர் நிமிஷம். பாயிண்ட் வந்து இல்ல ஓகே அனந்த் சரி. ப்ரோ, ஒரே நிமிஷம் நான் பேசுறேன். அந்த ஆடியன்ஸ் போல்ல வந்து லாஸ்ட் வீக்ல வந்து ஹாட் ஸ்டார்ல வந்து போல் பண்ண சொல்லியிருந்தாங்களாம். அதாவது இந்த வாரம் கேப்டன்சி வந்து டைரக்டா யாரை செலக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுல இருந்து கேப்டன் செலக்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி போட்டிருக்காங்க கீழே கமெண்ட். அதை ஐயோ அப்ப பாரு தான் இதுல வாங்கினா ஓட்டு. ஆமா ஆமா, பாருதான் பாருதான். சரி, ஓகே ஓகே. ஸ்பிரிங்லி ஜாய் பேசிருங்க, இல்ல பேசிருங்க. ஒரே ஒரு பாயிண்ட் வந்து நான் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலா 2 பாயிண்ட் வச்சிருந்தேன். அது ஏன்னா நேத்தைக்கு அந்த ஒரு கான்ஃபிளிக்ட் வந்ததுக்காக தான் இதை நான் சொல்ல வரேன். இன்னொன்னு வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கானா வினோத்தை பத்தி இந்த உமன் கார்டு வந்து இப்ப சொன்னாங்கல்ல. ஆக்சுவலா வந்து அவர் வந்து ஒரு மேரிடு மேனு. பட் ஆனா அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி வந்துட்டு என்ன வச்சாங்க சாப்பிடலையான்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு கேட்கிறான், கோச்சுக்கிறாரு. அவர் வந்து அது மாதிரி ஒரு குழந்தை மாதிரி வந்துட்டு அவர் பேசுறாரு அப்படின்றதுக்காக தான் வந்து அவங்க மேரிடு மேனுன்ற வார்த்தையை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்களே ஒழிய மற்றபடி மேரிட் மேன் என்கிட்ட வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க, செய்யறாங்க, தப்பா பிஹேவ் பண்றாங்கன்ற மாதிரி வந்துட்டு அவரு சொல்லியிருந்திருக்க மாட்டாரு. அவரு ஐ மீன் அரோரா வந்துட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க அந்த கிளிப்பு நான் பார்த்ததை வச்சு சொல்றேன். மேபி மற்றவங்களுக்கு வேற ஏதாவது பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சுன்னு சொல்லுங்க.
இல்ல இல்ல இன்னைக்கு மார்னிங் லைவ்ல வினோத் வந்து பேசிட்டு இருக்கும்போது அரோரா பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஐ மீன் வினோத் கம்ருதன் அமித் பேசிட்டு இருக்கும்போது அவர் யூஸ்வலா ட்ரெஸ் வந்து என்ன 1.5 வயசு குழந்தை மாதிரி நீ போட்டு போற அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல வந்து இவங்க ஆதில இருந்ததுனால நீங்க என்ன என் ட்ரெஸ்ஸை பத்தி இப்படின்னா எப்பயுமே நான் சொல்றதுதான், ஆனா இப்ப திடீர்னு என்னவோ ட்ரெஸ்ஸை பத்தி கமெண்ட் பண்ணோடனே பாஞ்சின்னு வராங்கன்னு சொல்லி சொன்னார் அவரு. ஓகே இதுவுமே வேற கான்வோங்க, அவங்க சொல்றது வேற ஸ்ரீ கான்வோ. அதுதான் ஸ்ரீ நானும் சொல்றேன். ஆக்சுவலா வந்து நேற்றுக்கு மேபி நீங்க ஸ்பேஸ்ல இந்த இதுல ஆமா இருந்தீங்களான்னு நேத்து தெரியல. நான் வரல. அவங்க வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு இது வச்சாங்க. ஏன்னா நேற்று இந்த ஒரு உமன் கார்டுன்ற ஒரு விஷயம் வந்து போச்சு, இந்த ஸ்பேஸ்ல வந்துட்டு போச்சு. அரோரா ஏன்னா நேற்று டாபிக் வந்து முக்கால்வாசி அரோரா பத்தினதுதான் போச்சு. கம்ருதீன் ஓகே, சோ கம்ருதீன் பத்தி பேசினது கனியோட. அதுல வந்து இந்த 2 டாபிக் வந்து பேசியிருந்தாங்க. ஒண்ணு அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம், அந்த செகண்ட் வந்து இந்த உமன் கார்டை பத்தி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான். ஏன்னா நேற்று நான் கிளிப்பு பார்த்தேன், நேற்று விக்னேஷ் ப்ரோவும் கேட்டிருந்தாங்க அண்ட் சேம் ப்ரோ நான் கிளிப்பு நான் தேடி நான் இது பண்றேன்னு சேம் ப்ரோவும் அது போஸ்ட் பண்ணியிருந்தாரு. சரி நான் விக்னேஷ் ப்ரோக்கு அதை அனுப்பலான்னு பார்த்தேன், பட் அது இது பண்ண முடியல. சரி மேபி இன்னைக்கு அந்த டாபிக் வந்துச்சுன்னா சரி அதை சொல்லலாம் இல்ல அப்படிங்கிறதுக்காக. ஜெனரலாவே என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இவர் வாட்டர் மில்லனோட நிறைய ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்டா வந்து பொண்ணுன்னு இது பண்ணி முடிச்சு விட்டாங்க. இப்போ வந்து வினோத் அந்த மாதிரி ட்ரை பண்றாங்கன்ற மாதிரி நான் பார்த்தேன், அதனால அப்படி சொன்னேன். ஓகே ப்ரொஜெக்ட் ஸ்பிரிட்லி பண்ற மாதிரி. ஒரே நிமிஷம், ஸ்பிரிட்லிங் ஜா ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க, அவங்க பேசிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஓகேவா? ஓகே ஸ்பிரிட்லிங் ஜா பேசிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இட் குட் பி பிக் பாஸ் அன்ஃபில்டர்டோ இல்லை ஹரிஷோ ஒரு எனி ஆஃப் அரோரா ஃபேன்ஸ் கேன் ஜஸ்ட் ஹெல்ப் மீ அண்டர்ஸ்டாண்ட். இஃப் யூ ஆல்ரெடி ஸ்போக்கன் இது பரவாயில்ல, நான் இப்போ ரெக்கார்டடாக கேட்டுக்கிறேன். சொல்லியிருந்தா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தா ஜஸ்ட் லெட் மீ நோ. அரோரா நேத்து தான் நினைக்கிறேன் அந்த கான்வர்சேஷன்ல ஷீ சேஸ் அபவுட் யூ ஆல்ரெடி ரைஸ் யூர் ஹேண்ட். ஓகே, ஷீ டோல்ட் அந்த when கமருதீன் said இனிமேல நான் உங்க கூட எப்படி வேணா பேசட்டான்னு சொன்ன போது அரோரா interprets it. I wouldn't even call interpretation. I would say she rewrote the reality and she says acid போட்டுருவான்னு சொன்ன மாதிரி இருந்ததுன்னு. ஸோ இதை ஜஸ்டிஃபை பண்ண போறீங்களா ஆர் யூ வாண்ட் டு சே வாட் ஷி செட் இஸ் ராங்? Extremely she crossed all the ethical lines and she picked up a very dangerous women safety card which she should not have in சொல்ல போறீங்களான்னு I want to know. Thanks. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து அரோராவோட ஃபேன் எல்லாம் கிடையாது. ஐ சப்போர்ட் ஹூஎவர் அந்த வீக்ல எனக்கு பிடிச்சிருந்தாதான். ஸோ அவங்களோட கேம் பிளே வந்து அவ்வளோலாம் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைன்னு இப்போ நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து இந்த விஷயத்துல அரோரா சொன்ன விஷயம் வந்து எந்த வகையிலுமே தப்பு கிடையாது. எந்த லைனையும் எங்கேயுமே கிராஸ் எல்லாம் பண்ணல அவங்க. ஷி ஹாஸ் ஃபுல் ரைட்ஸ் டு டெல் வாட் ஷி ஃபீல்ஸ், ஹவு ஷி ஃபீல்ஸ். It might not have to be agreed by everyone and other women also doesn't have to be அந்த ஒரு சேம் சென்ஸ்லயே அதை எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அவங்க அப்படி சொல்ற போது இட் இஸ் அ த்ரெட் அண்ட் ஷீ அப்புறம் அவங்க சொன்ன அப்புறம் ஆல் அதர் விமன் இன் தட் பிளேஸ் ஆல்சோ அக்ரீட் எஸ் இட் இஸ் லைக் தட்னு. ஓகேவா? ஸோ அப்படி ஒரு 4-5 உமன் வந்து அந்த மாதிரி நினைக்கிற போது இட் டசன்ட் மீன் லைக் இஸ் கோயிங் டு டூ தட். அந்த ஆட்டிடியூட், அதாவது இப்ப நம்ம சொல்லுவாங்க ஒரு டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் பிஹேவியர் மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆட்டிடியூட் தான். ஸோ இது வந்து நீ என்னோட ஃப்ரெண்டா இருக்க வரைக்கும் ஓகே, எனக்கு நீ ஃப்ரெண்ட் இல்லைன்னா நான் இந்த லெவலுக்கு கூட போவேன் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூடோட டெஃபினிஷன் தானே தவிர இட் டசன்ட் மீன் லைக் ஹி இஸ் கோயிங் டு த்ரோ சம்திங் ஆர் ஹிட் தெம் இன் த ஹவுஸ். அந்த ஒரு ஃப்ரெண்ட்னா ஓகே, நீ என்கிட்ட இல்லையா இந்த லெவல்ல, ஐ கேன் கோ டு எனி, யூஆர் கண்டஸ்டன்டா அப்ப பாத்துக்கிறேன், அப்ப நான் அந்த ஒரு மைண்ட் செட்டா தான் அவனோட பாடி லாங்குவேஜ்ல இருந்து வார்த்தைகள்ல இருந்து ஆட்டிடியூட்ல இருந்து எல்லாத்துலயுமே அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதுல வந்து எந்த ஒரு தப்புமே கிடையாது. அண்ட் இதை நானும் அக்ரி பண்ணலனாலுமே அதான் she has all rights to register how she feels. Okay, she has all rights to register, but
அதுக்கு ஒரு லிமிட்னு ஒண்ணு இருக்கும்ல. ஹவு கேன் ஷி இன்டர்பிரிட்டேஷன் இல்ல ஹரிஷ், இது இட்ஸ் ரீரைட்டிங் a ரியாலிட்டி. ஓகேங்களா? அவன் அன்லெஸ் he explicitly says that she cannot attribute, nobody can ஹரிஷ். இப்ப நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க எனக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வேற ஸ்பேஸுக்கு போயிட்டு ஹரிஷ் ரொம்பவே என்ன மைண்ட்ல இதை வச்சுட்டு அவர் இப்படி பேசிட்டாரு, அவங்க இதனாலதான் அவர் எனக்கு இப்படி பேசிட்டாரு, நான் எப்படி வேணா இன்டர்பிரேட் பண்ணலாமா? பண்ணக்கூடாது, ரைட்? அன்லெஸ் யூ எக்ஸ்பிளிசிட்லி சே தட் எஸ் அரோரா, எனக்கு உன் மேல அப்படியே எனக்கு ஆத்திரமா இருக்கு, உன் மேல ஆசிட் போடணும் போல இருக்குன்னு அவர் சொன்னா மட்டும்தான் அரோரா கேன் கம் அவுட் அண்ட் இன்டர்பிரேட் அல்ல, கேன் சே வாட் இட் இஸ். ஆனா இஃப் just because Aurora feels that way, she cannot just come and say, எத்தனை பெரிய அக்யூசேஷன், that is called women safety card. இப்ப நீங்க எல்லாரும் உமன் கார்டை தூக்கிட்டாங்க, பிரதீப் மேல உமன் கார்டை தூக்கிட்டாங்கன்னு சொன்ன அத்தனை பேருமே, அப்ப இதை ஏன் நீங்க தப்பா உங்களுக்கு ஏன் தோணல? why is that? why is it? what is wrong, what is right இல்ல, who is doing it, அந்த பேசிஸ் மேல what is wrong, what is right ஆகுது. if அவங்க ஒருத்தங்க நீங்க பேசி முடிச்சிருங்க, நான் சொல்றேன். இப்போ ஒருத்தங்க ரைட்டா பண்ணினாங்கன்னா அத போய் ரைட் ராங்னு பார்த்துட்டு இல்ல, யாரு பண்ணினாங்கன்னு பேசிஸ் மேலதான் உள்ளேயும் பண்றாங்க வெளியிலயும் பண்றாங்க. ஹரிஷ், do you understand how dangerous it is when women lifts a women safety card? Yeah, well, you can give me all the thumbs down all you want, but try to understand in reality how it will affect you. I pray to God forbid you should never come across a person like that. ஏன்னா அவங்க இனிஷியலா நம்ம கூட நல்லா இருந்துட்டு லேட்டர் உமன் கார்டை தூக்கிட்டாங்கன்னா யூ வில் பி டிஃபென்ஸ்லெஸ். உங்களுக்கு டிஃபென்ஸ் இருக்காது. ஏன்னா the society and the law protects women in a very different way. ஓகேங்களா? அங்க luckily there is cameras and everything, and luckily he was wearing a mic and everything picked up. Aurora just cannot come and rewrite the reality. உன்னோட இன்டர்பிரிட்டேஷனுக்கு கமருதீன் is not responsible. என்னோட ஸ்பிரிங்கிளிங் ஜாயோட இன்டர்பிரிட்டேஷனுக்கு ஹரிஷ் is not responsible. Okay. Unless Harish explicitly says he is not responsible, he doesn't owe me an explanation. Yeah, go ahead. Okay, see. இப்போ நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்ல அங்க போய் சொல்றீங்கன்னா, I can contradict whatever I want and என் தரப்புல நான் இது வைக்கலாம், even if it comes to law, but I can't defend, and it is sorry to say, எனக்கு அது நீங்க ஒரு உமனா இருந்து சொல்றதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. But I'm not judging you, I'm not definitely judging you, நான் just என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான் சொல்றேன். But at the same time, you can never, and especially men can never define, உங்களுக்கு அது டிஃபரெண்ட். I can never define how a woman should coin certain terms or how she should feel. அதை என்னால என்னைக்குமே டிஃபைன் பண்ண முடியாது. அதை சொல்றதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த வீட்டுக்குள்ள இப்போ பிரதீப்பை நீங்க கம்பேர் பண்ணீங்க, பிரதீப் மேல வச்ச கார்டு இட்ஸ் டிஃபரெண்ட் உமன் கார்டு. ஆனா இவங்க வச்சது இது ஒரு த்ரெட். இது அவங்க she did not tell, she இப்போ பார்வதி சொன்ன மாதிரி பேட் டச் பண்றான்டா அப்படி அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல இவங்க சொல்லல. அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் அந்த வீட்டுல வச்ச விஷுவல்ஸ் வச்சு ஐ வில் நெவர் சப்போர்ட் ஹர். ஆனா அவங்க வச்சது இட்ஸ் நாட் அபவுட் குட் டச் ஆர் பேட் டச் ஆர் அபியூஸ் பண்ண அந்த மாதிரி விமன் கார்டு கிடையாது. அவங்க வச்ச விமன் கார்டு he is like a danger மாதிரி அவனோட ஆட்டிடியூடு எல்லாருக்கும் பயத்தை ஏற்படுத்துது, ஒரு ஃபியர் ஏற்படுத்துது. அந்த ஃபியர்னால அவங்க கையை வச்சு அடிச்சிடணும்ன்றது அவசியம் கிடையாது. வாட் திஸ் பர்சன் அவர் வர ஆட்டிடியூடு, அவர் அப்படி சீறிக்கிட்டு வர ஒரு பாடி லாங்குவேஜ், இதெல்லாம் கண்டிப்பா எனக்கு நான் பார்த்த இது வரைக்கும் அந்த ஷோல பார்த்த வரைக்கும் இட்ஸ் அப்சல்யூட்லி டவுன் ரைட் ராங் அண்ட் ஐ ஃபீல் அசேம்ட். அது ஒரு மென்னா இருந்து இங்க யாருமே அதை கால் அவுட் பண்ணலன்னா அது நான் அசிங்கமா நினைப்பேன். அவன் பாடி லாங்குவேஜோ அவன் எடுக்கிற லாங்குவேஜ் எல்லாமே டவுன் ரைட் ஃபில்தி அண்ட் ரொம்ப அபியூசிவ் பிஹேவியர். அது யாருக்குமே நடக்கக்கூடாது. மென்னா இருந்தாலும் அவன் மென் கிட்டயும் அந்த மாதிரி நேற்று FJ கிட்டயும் அவன் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. இது ஒரு உமன் கிட்டயும் பண்ணக்கூடாது, அவன் கெம்மி கிட்டயும் பண்ணிருக்க கூடாது. சோ இப்ப இவ்வளவு நாள் அவன் அந்த உமன் கிட்ட என்ன ஆக்ஷன்ஸ் காமிச்சிருக்கான் அந்த ஷோல, அதை வச்சுதான் நான் சொல்றேனே தவிர யூ ஹாவ் ஆல் ரைட்ஸ் டு சே hey this doesn't look right, he did not do that much என்ற ஒப்பீனியன் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஆப்ஷன் இருக்கு. அண்ட் அவங்க வச்சதோட ஃபுல் இது அங்க இருக்க எல்லா விமனுமே அதை ஃபீல் பண்ணிருக்காங்க. திவ்யால இருந்து யாரெல்லாம் அங்க விக்டிமைஸ் பண்ணப்பட்டிருக்காங்களோ இந்த விஷயத்துல அவங்க எல்லாருமே பண்ணிருக்காங்க. நாளைக்கு
பார்வதி கூட ஒரு சண்டை வந்துச்சுன்னா பார்வதியும் இதை சொல்லுவாங்க, அவங்களும் அதை வைப்பாங்க. அப்பவும் நான் பார்வதியை தான் சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு தனிப்பட்ட முறையில அவங்களை பிடிக்கலனாலும் அது டசன்ட் மேட்டர். when it is comes to அவங்களோட அவங்களோட ஃபீலிங்ஸ்ன்றத வந்து என்னால அவங்க ஷூஸ்ல வந்து ஐயோ நான் ஒரு பெண்ணுக்காக வருத்தப்படுகிறேன்னு என்னால எவ்வளவுனா வார்த்தை மட்டும்தான். ஐ கேன் நெவர் ஈக்குவல் தட் ஆர் ஐ கேன் நெவர் எக்ஸ்பீரியன்ஸ் தட். அதனால அந்த ஒரு இதை வந்து நான் எந்த உமனுக்குமே, அந்த வீட்டுல இருக்க எந்த உமனுக்கும் சரி எல்லாருக்குமே நான் கொடுப்பேன். இதை வந்து தப்பா யூஸ் பண்றாங்க உமன் கார்டா அப்படின்னா அது வந்து எனக்கு பாக்குற போது அப்படி தெரியல. ஏன்னா he has very fitting person to whatever definition that they are doing. அதுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். உங்க ஒப்பீனியன் நீங்க வைக்கலாம், அது அரோரா சொல்றது அளவுக்கு அது இல்லைன்னு கூட நீங்க சொல்லலாம், அது ஓகே. பட் எனக்கு வந்து எனக்கு ஐ டோன்ட் ஃபீல் ஐ ஹேவ் தட் ரைட்ஸ் ஆர் எனிதிங். ஐ ஃபீல் இட் இஸ் 200% கமருதீன் இஸ் ஃபிட் ஃபார் த டெஃபினிஷன் அண்ட் வேற யாராவது இதுக்கு டிஃபரன்ஸ் இருந்தா நீங்க பேசினப்புறம் அவங்களும் பேசட்டும். நானே இதுக்கு இது பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வேற யாராவது பேசுறது மாதிரி இருக்கு. ஜானரி வேற யாராவது பேசுங்க. இல்ல ஒரே ஒரு கிளாரிபிகேஷன் தான் சாம். நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி வந்து எஃப்ஜே அண்ட் அரோராக்கு வந்து the conflict is some friendship after Viana evicted, because Viana வந்து லாஸ்ட்ல தான் evict ஆவாங்க. but this issue, because when you said the issue itself starts with these both fights and then வந்து எஃப்ஜேக்கு வந்து விஜய் சார் வந்து ரோஸ்ட் கொடுக்குற மாதிரி தான் ஆரம்பிக்குது அப்படின்னு தான் நீங்க சொன்னீங்க. just wanted to clarify. இல்ல ஆமா, எனக்கு அமைச்சிருந்தாங்க, நான் அதை வச்சு தான் சொன்னது. பட் நீங்க சொல்றது எனக்கு இல்ல ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஆஃப்டர் வியன்னாஸ் எவிக்ஷன். அதுக்கு முன்னாடியே அரோராக்கும் எஃப்ஜேக்கும் அது ஒரு கிளாஷ். ஸோ அதுல இருந்தா ஐ திங்க் ஷோ ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆர் மேபி இந்த பிரேக்ல நடந்திருக்கலாம். ஓகே 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 ஓகே. ஏன்னா வியானா எவிக்ஷன் வந்து லாஸ்ட் தானே, ஷோ முடியும் போது தானே. ஆமா முடியும் போது தான். இது அதனால இல்ல, வேற ஏதோ அவங்களுக்குள்ள. got it. விக்னேஷ் ஒரு 2 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே பேசு. அமர்நாத் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக வந்து இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அது இந்த வாரம் கொடுக்கலன்ட்டு சொன்னாங்க. எனக்கு ஒரு ஒப்பீனியன் என்னன்னாக்கா, மேபி நாளைக்கு அவங்க இந்த டாப் 6 பெஸ்ட்டு, பாட்டம் 7 worst, ஆர் எல்ஸ் டாப் 6 இஸ் த குட், பாட்டம் 7 மேபி த worstன்னு கொடுத்துட்டு அந்த டெவில் டாஸ்க்கு பேசுறது கேட்கல, ரொம்ப வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு. லோவா இருக்கு ப்ரோ. நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சிச்சு. நீங்க அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்கலன்னு சொன்னீங்க. பட் நான் ஆல்ரெடி கீழே கமெண்ட்ல ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் மேபி அது மாதிரி கூட இருக்கலாம். நாளைக்கு நம்ம ஸ்பேஸ்ல டெவில் டாஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த வினோதை வந்து ரொம்ப டார்கெட் பண்ணி அவர் ரோஸ்ட் பண்ணதுக்கு ரீசன், ஹி வாண்ட்ஸ் டு 3 பிகம் த செப்பரேட்டட். 3 பேரையும் அந்த எல்லாரும் பேசிக்கிறது தானே, டாப் 3ல இருக்கிற கம்ருதீன் அந்த இல்லை, அது என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ ஐ எம் நாட் ஜட்ஜிங். இந்த 3 பேரையும் வந்து செப்பரேட் பண்ணால் தான் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றதுக்காக. ஸோ கம்ருதீனையும் வினோதையும் ஆப்போசிட் ஃபேஸ் பண்ண வச்சா தான் நல்லா இருக்குன்றதுக்காக இது வேணும்னே ரோஸ் பண்ணி பண்ணது போல எனக்கு தெரிஞ்சது. இந்த 2 பாயிண்ட்ஸ். ஓகே தேங்க்யூ. விக்னேஷ் ப்ரோ, ஹரிஷ் ப்ரோ ஒரு பாயிண்ட் வந்து ஆட் பண்ணலான்னு பண்ணலாமா? பண்ணுங்க. ஆக்சுவலாக வந்து அரோரா வந்து அந்த டாபிக் எடுத்ததுக்கான ரீசனே வந்து என்னென்னா, கமருதீன் வந்து அந்த அரோரா வந்து அந்த கன்ஃபெஷன் ரூமில் போயிட்டு பிக் பாஸ் கூட பேசிட்டு வந்திருப்பாங்க. ஒரு நாள் மார்னிங் வந்து கமருதீனுக்கும் அரோராக்கும் சண்டை நடந்த டைமில். ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து இவங்ககிட்ட வந்து காம்ப்ரமைஸ் மாதிரி பேச போகும்போது கூட அவன் வந்து சொல்லுவான், நான் உன்னை அழ வைக்கிறதுக்காக தான் நான் வந்து அந்த மாதிரி பேசினேன்ற மாதிரி. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, கனி அங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு, ஸோ ஒரு பொண்ணை வந்து அழ வச்சு பார்க்கணுன்றதுக்காக இப்படி பேசுறன்னும் போது கண்டிப்பாக இது வந்து நீ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து சூஸ் பண்ணுறதே வந்து பார்த்து சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க பேசுறது வந்து வெளியில வந்து நடக்கிற விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வெளியில ஒருத்த வந்து ஒரு பொண்ணு பிடிக்கலன்னா ஆசிட் அடிப்பான்ல, அந்த மாதிரி வந்து இவன் பேசுறது வந்து அந்த மாதிரி இருக்குதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து கமருதீன் வந்து ஆசிட் அடிப்பான்ற மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. தட் இஸ் பாயிண்ட். தேங்க்யூ. ஓகே, வேற யாரும் பாயிண்ட் ஆட் பண்றீங்களா? சொல்லுங்க ஸ்ப்ரிங்கிள். தேங்க்ஸ்.
ஐ அண்டர்ஸ்டாண்ட் எல்லாரும் என்ன மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்கன்னு. இட்ஸ் நாட் நெசசரி. பட் எனக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அண்ட் ஐ ஃபீல் as a woman, as a feminist, as an egalitarian who speaks for both men and women, எனக்கு இதை அட்ரஸ் பண்ணணும்னு தோணுச்சு. Because like this law protects us women a lot more. And I feel மென்னுக்கும் வாய்ஸ் கொடுக்கணும் ஆஸ் அ விமன் எனக்கு தோணுது. லைக் ஐ ஆல்ரெடி டோல்ட், எனக்கு அது விமன் சேஃப்டி கார்டு எடுத்த மாதிரி தான் இருக்கு. அண்ட் எத்தனை பேர் எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கமருதீனோட ஸ்டேட்மெண்ட் வாஸ் ஜஸ்ட் அபவுட் ஹிஸ் பவுண்டரிஸ். இட் வாஸ் நாட் அ த்ரெட். அவரு ஜஸ்ட் நான் இனிமேல உங்க கூட ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன், டோன்ட் எக்ஸ்பெக்ட் மீ டு பி உன்னை ப்ரொடெக்ட் பண்றதோ இல்லை உங்ககிட்ட கைண்டா இருக்கிறதோ இல்லை சப்போர்ட் பண்றதோ, அந்த எந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட ப்ரிவிலேஜஸும் நான் உனக்கு தரமாட்டேன் அன்றதுதான் அதோட மீனிங். இனிமேல நான் உங்ககிட்ட எப்படி வேணா பேசிட்டேன் அன்றதோட மீனிங் அது மட்டும்தான். ஆனா இவங்க அதை ஆசிட் போடுறேன்னு சொன்னது மேசிவ் எஸ்கலேஷனுங்க. டு ஆல் யூ மென் அவுட் தேர், இட் இஸ் அ மேசிவ் எஸ்கலேஷன். நீங்க இதை கேமா பாக்குறீங்க. இதை பாக்குற some people, some women can misuse it. ஓகேங்களா? நீங்க ஒரு வார்த்தை சொன்னது அவங்க அப்படியே மாத்தி, அவன் என்ன குத்திடுவான்னு வந்து சொன்னான், நான் ரோட்ல போகும்போது என்ன ஸ்டாப் பண்ணிடுறேன்னு சொன்னான், அவன் ஆசிட் போட்டுருவேன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? Right? So call out when it is required. If he had told that, I would say first போய் நிப்பேன், ரெட் கார்டு கொடுத்து அனுப்புங்க கமருதீனுக்குன்னு. It was not his intention. His intention was as innocent as that, but she massively escalated it. ஓகேங்களா? இப்போ அந்த பொண்ணு ஃபியரை வெப்பனைஸ் பண்ணது டு கெயின் சிம்பத்தி, which is wrong. She's demonizing கமருதீன். கமருதீன் ஒரு மான்ஸ்டர், கமருதீன் ஒரு கெட்ட ஆளு, கமருதீன் ஒரு 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 கிரிமினல் என்றவள அந்த பொண்ணு ட்விஸ்ட் பண்ணது. இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சேட். அண்ட் ஷீ இஸ் பிளேயிங் வித் அ வெரி சென்சிட்டிவ் இஷ்யூ லைக் அ விமன் கார்ட் ஃபார் ஹர் ஷீல்ட். அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு நார்மல் டிஸ்அக்ரிமெண்ட் அந்த பொண்ணு வயலன்ஸ்ன்னு சொல்லிடுச்சு. அண்ட் அக்யூசிங் இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். வயலன்ஸ் அன்றதே பெரிய விஷயம், அந்த பொண்ணு அதை அக்யூஸ் வேற பண்ணுது. அண்ட் வி ஆர் ஆல் சப்போர்ட்டிங் ஹர். I don't know why we are supporting her. I have a feeling because we hate Paru and it's spilling over on Kamarudin. You hate Paru all you want, it's okay. You hate Kamarudin all you want, it's okay. But call out what is wrong. It is dangerous if we let people just misuse a women card. ஏன்னா இப்போ இந்த women safety யூஸ் பண்ணிட்டாங்கன்னா some women are really suffering. They live in fear. அவங்க வாய்ஸ்லெஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா இது அப்படியே எல்லாரும் கேஷுவலா இர்ரெஸ்பான்சிபிளா தூவிட்டு போயிட்டாங்கன்னா அந்த விமன் who are in real trouble, who are vulnerable, அவங்கள ஹெல்ப் இல்லாம போயிடும். we need to be extremely careful when we do all these things. all the women, especially men, சும்மா பிளைண்டா அரோராக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க because you hate another contestant. it won't go down well in future. இங்க மட்டும் இல்ல, நம்ம ரியாலிட்டிலயும் அது நமக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு பார்வை பிடிக்கலையா, தட்ஸ் ஃபைன். ஆனா வெளியில வந்து யாராச்சும் நமக்கே சொன்னாங்கன்னா, நம்ம அப்பாவுக்கு சொன்னாங்கன்னா, நம்ம அண்ணனுக்கு சொன்னாங்கன்னா, இல்ல நமக்கே சொன்னாங்கன்னா, இஃப் ஐம் அ பாய் எனக்கே சொல்லிட்டாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? you are normalizing it. you're standing for something which has not happened. Unless Kamarudin explicitly says, I am not attributing this to Kamarudin. இவரே யாரு? விஜய் சேதுபதியே கொஞ்ச நாள் முன்னாடி இந்த விமன் கார்டுக்கு அவரே விக்டிமா இருந்தாரு. he suffered, he went through it. அந்த விமன் கார்டு ஒரு பொண்ணு எடுத்துட்டு வந்துட்டு இவருக்கே தெரியும் ஒரு ஃபேமிலி எவ்வளவு ஹர்ட் ஆச்சு, அவர் எவ்வளவு ஹர்ட் ஆச்சுன்னு. ஆனா எனக்கு அவரே சொல்றேன், நீங்க கமருது நீங்க போய் அரோரா வம்புக்கு இழுத்தீங்கன்னு. அப்போ வம்புக்கு இழுத்தீங்கன்னா அப்போ அரோரா பண்ண பேசினதும் நீங்க பேசியிருக்கணும் விஜயஸ். And as a feminist, I am disowning this behavior of Aurora and I do not support this at all. And I'm not with Aurora and I'm not with any women who misinterpret intentionally for their strategy. I'm done. Thanks. And இதுக்கு explanation யாராவது கொடுக்குறீங்கன்னா நீங்க give all you want, but I am a voice for women as well as men because they both are in a society and they both need voices. ஒரு ஜெண்டருக்கு மட்டும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க முடியாது. இட் இஸ் அன்சேஃப் ஃபார் தி சொசைட்டி. தேங்க்யூ. ஓகே ஹரிஷ், அந்த சிவா ப்ரோ ஹரிஷ் பண்ணிக்கிறதா அவர் பேசிட்டோம், அதுக்கப்புறம் நீங்க பேசிக்கலாம். ஓகேவா? எஸ் சிவா ப்ரோ. இல்ல ஹரிஷ் பேசுறீங்க. ஹரிஷ்
இல்ல நீங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்க, பேசுங்க ப்ரோ. நீங்க அவங்க நீங்க பேசுங்க ப்ராப்ளம். இல்ல I thought she made ஓகே a very strong point and I just wanted to thank her for bringing it up. அவ்வளவுதான். ஓகே ஓகே யா ஆனா என்னோட பெர்ஸ்பெக்டிவ் கண்டிப்பா வந்து இதுல வந்து இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ரூல் இருக்குன்னா எப்பவுமே ஆம்பளைங்க பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுல வந்துட்டு there is a reason for it. So I don't think this is about feminism or anything. இன்னைக்கு நான் I am disregarding whatever Aurora said, everything. But just by seeing whatever Kamrudan did, I would still say that statement to him. That this is kind of this behavior, not just if Kamrudan is telling that I will throw that on you. யாருமே வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதை வந்து அதே மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க, or they will not threat even on the lines of doing it. இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆன எல்லா கேசஸுமே ரியல் லைஃப் கேசஸுமே அப்படிதான். நோ ஒன் வில் டெல் அண்ட் தென் டூ இட் ஃபார் ஷுர். யூ நெவர் நோ அவங்க எந்த லெவலுக்கு போவாங்கன்னு. அவங்களோட ஆக்ஷன்ஸும் அவங்க பிஹேவியரும் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பாதிப்பை உண்டாக்குறது, அது உங்களுக்கு ரொம்ப அதிகபட்சமா இருக்கலாம், குறைஞ்சபட்சமா இருக்கலாம். அண்ட் வி ஆர் டாக்கிங் அபவுட் அ ஷோ வேர் தேர் இஸ் கேமராஸ். ஸோ அந்த கேமராஸ் அடிப்படையிலயும் அங்க நான் பார்த்ததன் அடிப்படையில தான் இது சொல்றேனே தவிர, ரியல் லைஃப்ல நான் பிரதீப்புக்கும் அதே லாஜிக் தான். பிரதீப்புக்கு ஏன் அந்த லாஜிக்னா, ஐ டோல்ட் அந்த டைம்ல கூட, இஃப் சம்திங் லைக் தட் ஹேப்பன் ஜஸ்ட் ஷோ அஸ் அண்ட் தென் ஐ வில் அக்செப்ட். பட் யூ ஆர் நாட் ஷோயிங் எனிதிங் அண்ட் யூ ஆர் அக்யூசிங் ஹிம் ஃபார் சம்திங்னா அதை ஐ கான்ட் அக்செப்ட். பீயிங் அ ஷோ தான் நான் அதை கேட்டேன். ரியல் லைஃப்ல வந்து நான் அப்பவுமே ஐ வுட் டெல், ரியல் லைஃப்ல இப்ப மாயாவே அதை கொஸ்டின் பண்ணியிருந்தாலும் ஐ வில் ஸ்டாண்ட் ஒன்லி ஃபார் மாயா. அது ஃபர்ஸ்ட் என்னன்னா, வி நீட் டு ஃபர்ஸ்ட் டேக் அ ஸ்டாண்ட். இப்ப யார் அதுல வந்து ரொம்ப வல்னரபிளா இருக்கு அவங்க கிட்ட நம்ம அவங்கள வந்து நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு தென் அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து ரியல் லைஃப்ல ரெண்டு சைடும் இருக்கு. இவங்க சொல்ற மாதிரி நிறைய தப்பு பண்ணாதவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கும் நம்ம நிக்கணும். இது எல்லாமே ஓகே தான். பட் இங்க வந்து இந்த ஷோல வந்து நான் பாக்குற போது எனக்கு வந்து அது வந்து அதிகபட்சமா அதாவது நான் இப்பவும் சொல்றேன், அதுக்கு நான் அதை பண்ணுவான், அவங்க சொன்னதை பண்ணுவான். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பிஹேவியர், ஒரு கோட்டிங் அ பிஹேவியர் லைக் ஹவு சம்ஒன் வுட் டூ தட். ஒருத்தவங்க வந்து கூடயே இருந்துட்டு ஒரு பொண்ணு நம்மளை விட்டு போற போது இல்ல அவங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை உன்னை இங்க வச்சிருந்தேன்னு அந்த பொண்ணு கை காமிச்சிருப்பா. தட்ஸ் வேர் இஸ் ஈகோ கிக்ட். அங்கதான் வந்து அந்த கையை மேல வச்சுட்டு இப்ப நீ எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருப்பான். இவனும் அந்த பொண்ணு அந்த அளவுக்கு சொல்லியிருப்பான், அதாவது நீ ஒண்ணுமே இல்லை, எனக்கு தேவையே இல்லை, நீ பேசவே இல்லைன்னு. ஆனா அவனுக்கு வந்து அது எமோஷனலா இதா இருக்கு. ஆனா பொண்ணுக்கு என்ன மாதிரி பாதிப்பு அது உண்டாக்கி இருக்கு மைண்ட் லெவல்ல அப்படின்றது வந்து வி ஷுட் நாட் சே. அதான் நான் சொல்றேன், இஃப் பார்வதி டுமாரோ டெல்ஸ் சம்திங் ஐ எம் ஃபீலிங் த்ரெட்டன்ட்னா, ஓ நீ பண்ணாததாமா உனக்கு எப்படிமா அப்படின்னு நான் கேட்க கூடாது. அதுதான் அந்த ஆங்கிள் தான் நான் சொல்லிக்கிறேன். இட்ஸ் மை ஒப்பீனியன். பட் நீங்க உங்க ஒப்பீனியனா ஐ அக்ரி டு டிஸ்அக்ரி, அவ்வளவுதான். ஹரிஷ், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஸ்ப்ரிங்க்லிங் ஜம்ப் இன் இஃப் யூ ஃபீல் ஃப்ரீ. நம்ம ஓவரா அதை ரீட் பண்றோமோ, சம் ஆஃப் த ஆக்ஷன், சம் ஆஃப் த வேர்ட்ஸ் பீயிங் யூஸ்ட் இன் த கேம், டு வி ஃபீல் லைக் வி ஆர் ரீடிங் டூ மச் இன்டு இட் அண்ட் giving it definitions that may not be intended in the first place? Well, that applies to Aurora. நீங்க எனக்கு சொல்றீங்களான்னு தெரியாது. Well, that applies to Aurora. Not just Aurora, but within this season alone, any contestant, right? So anything that they have said or done, do you feel like we are reading too much into it and giving it meaning when it doesn't have to begin with? It is, yes, we have done it in the past, but எனக்கு பிரச்சனை not just outside. எனக்கு பிரச்சனை உள்ளவே. கேமரா அத்தனை இருந்து கூட Aurora wants to rewrite the reality. That itself is a problem for me. There is no need for Aurora to go that far and say எனக்கு ஆசிட் போட்டுருவா அந்த மாதிரி இருந்ததுன்னு. It was clear rewriting reality, not even interpretation mistake கூட இல்லை இது. And if you I kind of feel that you were asking me, I'm reading between lines or I'm reading too much in it. No, but no, I'm just asking in general, not pointing at anyone, just asking in general, because from day one, I think, like a lot of things has been defined in a specific way. So அதனால தான் கேட்டேன். யாரையும் டார்கெட் பண்ணி கேட்கல, நான் ஜெனரலா தான் கேட்டேன். Yeah. Shiba, if I may just throw in. Please, I mean, I am suspecting what you're saying because in Enachina, we read too much in between the lines based on the contestants, based on who or she it is.
That is what the sense I was getting. If someone says it, the reading between the lines and the interpretation becomes very severe. To what someone else says, it's completely kind of disregarded or even pushed under the rug. Mari எனக்கு தோணுது. So this time, the contestants are so polarizing that everything plays into that. எனக்கு தோணுது. Got it. Fair point. Thank you, Anjali. ஹரிஷ் பேசுறீங்க ஹரிஷ். இல்ல அதான் அது ஒரே ஒரு கிளாரிபிகேஷன் என்னன்னா என் மேல அவன் ஊத்திடுவான்றத அவங்க எங்கேயுமே சொல்லல. இட் இஸ் லைக் ஹவு அ பாய் ஃப்ரெண்ட் வுட் த்ரெட்டன் அ கேர்ள் தட் ஹி வில் போற என்ன நீ லவ் பண்ணலன்னா அவன் மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவேன்னு சொல்லுவாங்களோ அதை தான் அவங்க கோட் காமிக்கிறாங்க. என் மேல அவன் ஊத்திடுவான்றத அவங்க எங்கேயுமே சொல்லல. இட் இஸ் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் தானே தவிர இட் டசன்ட் மீன் லைக் இஸ் டூயிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். But Harish, then Harish, analogy, அதுவே one second, தப்பு one தானே sec. Harish. Harish, analogy itself is wrong, Harish. When something ஒரு சின்ன விஷயம்னா அத நீ உன்னோட அனாலஜில என்ன கம்பேர் பண்றான்றது இஸ் ஆல்சோ மேட்டர்ஸ், ரைட்? ஸோ அதுதான் சொல்றேன். இன்ஃபேக்ட் ஷிபா கேட்டது எனக்கு அதுக்கு தான் அப்ளை பண்ண முடிஞ்சது. அவுட் சைட் ஐஎஸ் மெனி பீப்புள் டு ஹவெவர் தே வாண்ட் டு இன்டர்பிரேட். I always say, I love this, do not interpret something to malice that which can be explained by stupidity or ignorance. என்னோட லாஜிக் அவ்வளவுதான். But this one, she herself told it. I did not interpret her statement. She herself told it. அவங்களோட அனாலஜியே தப்புன்னு தான் எனக்கு தோணுது. That's why I'm talking about it. If Aurora had not mentioned that acid thing, why would I even bother to make a statement of, yes, அவளுக்கு பயம் ஆச்சு, that's it. Yes, Kamruddin is intimidating, I understand. I'll be extremely scared to stand in front of Kamruddin. I obviously, but avaloda statement is even more dangerous because that didn't happen and she rewrote the reality. I don't even want to say interpretation. I would say rewrote the reality. Interpretation, and it's different because I'll have to give it to her. I'm not giving it to her. I will keep it as rewriting the reality. Yeah, and she never mentioned it happened, but it's okay. But inside the show, அங்க இருக்கவங்களும் they felt the same ன்ற போது three other women are thinking the same அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல நான் அதை எடுத்துக்கிறேன். I know So like you are Harish, disagreeing. then just think about it. That means அஞ்சலி she அஞ்சலி is in a way, அஞ்சலி she's in a way. Okay, பேசிட்டோம். sorry. அவர் பேசி முடிச்ச பிறகு இது பண்ணுங்க, ஓகேவா? இல்ல நான் முடிச்சிட்டேன். அவங்க பேசிட்டோம். ஓகே. அப்படின்னா இல்ல ஹரிஷ், அப்ப யோசிச்சுக்கோங்க. அப்படின்னா she's in a way influencing the others also to think in the same light that அவன் வந்து அந்த அளவுக்கு போவான். எதுக்கு ஸ்ப்ரிங்க்லிங் வந்து இந்த வேர்ட் எஸ்பெஷலி திஸ் அனாலஜி ரொம்ப சீரியஸா சொல்றாங்கன்னா, because in general this acid throwing on women, young women, by these so-called dejected boys is one of the highest rated criminal offenses against young women in India. You can take the statistics and look at it. That is what it is. So, other vande, she's so, and give it to, no matter what, Aurora is a very intelligent player. Actually, Vikram is not the intelligent player, Aurora the intelligent player. And everybody actually looks up to her, especially the last 2 weeks, because she's been playing against both Kamruddin and பார்வதி. அவங்க இவங்க வந்துட்டு அப்புறம் யாரு அதிராய் வந்துட்டு அப்புறம் அண்ட் அதிராய் வந்து சொல்லிடுவாங்க கூட தட் ஷீ இஸ் அ டாப் கண்டென்டர் ஜஸ்ட் லைக் இவங்க மாதிரி. ஸோ ஹர் வேர்ட், when she says that particular word and the others are all agreeing, including that இவரு வந்து Kamruddin is very aggressive to the point of being verbally abusive and degenerating, அது வந்து is a given. But again and again, that particular analogy is a very dangerous one to Kamruddin, especially when the other women are also agreeing. இதை வந்து இன்னும் கொஞ்சம் manipulate பண்ணிங்கன்னா it could really go in a very wrong direction for Kamruddin. That's all we are trying to say. இல்ல Whatever you're saying is also very thing, but this particular comparison leveled on Ivra is really very dangerous to anybody. அடுத்தது அவங்க என்ன வேணா சொல்லுவாங்க. அதுதான் we are trying to actually say here. Whether you like it or not, you also know we are all smart people.
No, it's Just not. as vulnerable as girls are, boys are also இல்ல vulnerable. பீயிங் அ பாய் தான் அதை நான் சொல்றேன். இட்ஸ் நாட் அபவுட் லைக்கிங் ஆர் டிஸ்லைக்கிங். எனக்கு வந்து கமருதன் நான் இப்போ சொல்றேன், அவன் ஆக்ஷன்ஸ் பார்க்க ஒரு கேமரா இருக்கும் போதே இப்படி பிஹேவ் பண்றவன் ஒய்னா பண்ணுவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அதுக்கு ஆன்சர் வந்து சொல்ல தெரியல. ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் லைக் ஹி வில் ஆர் ஹி வில் நாட். பட் ஐம் கிவிங் அதை பண்ணவே மாட்டான்னு சொல்ற அளவுக்கு நான் பார்க்கல. ஐ டிட் நாட் சி. என்னால சொல்ல முடியாது அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல தான் நான் இருக்கேன். எனக்கு வந்து அந்த மாதிரி தான் தோணுது. இல்ல அவன் ஆக்ஷன்ஸை ஆக்சுவலா வச்சு இதுல நான் ஒரே ஒரு பாயிண்ட் நான் வந்து ஏன் மேபி அவங்க வந்து இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து அவங்க சொல்றாங்கன்றது வந்து ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி இனிஷியல் டேஸ்ல வந்து ஆதிரை ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அவுட் சைட் எக்ஸாம்பிள்ல வாட் ஹேப்பன் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. நான் திருப்பி சொல்ல விரும்பல. பட் ஆனால் அவங்க சொல்லுவாங்க அப்போ வந்து பயங்கரமா இதாகும், பிரச்சனையாகும், அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. மேபி அவங்க அதை நினைச்சு கூட பயந்துருக்கலாம். ஏன்னா அப்பயே அவங்க சொல்லுவாங்க எனக்கு வந்து கமருதீன் கொஞ்சம் பயமா இருக்கு, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணவும் பயமா இருக்கு, கூட இருக்கவும் பயமா இருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க அப்போ ஏர்லி டேஸ்ல. அதுக்கப்புறம் ஆஃப்டர் துஷார் ஷி காட் க்ளோஸ், தட் இஸ் ஆல் வி ஆல் நோ தட். பட் ஆனா இது கூட அவங்கள அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் திங்கிங்க்கு ப்ராம்ப்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது சொன்ன விஷயம். இது நானு சொல்லிட்டு இருக்கிறது சாரி, அரோரா இஸ் யூசிங் இட் as her game strategy, and Kani also doesn't like Amarudin. Divya, obviously we know how much she hates, so she's just pitching in and yeah ன்னு மண்ட ஆட்டுறாங்க. That doesn't mean anything, Harish, because இப்ப நீங்க சொல்றீங்க ஒண்ணு, நான் வெளியில போயிட்டு ஸ்பேஸ்ல உட்காந்துட்டு I know Anjali and I know Raji who I know them, I mean டாமோட ஸ்பேஸ்ல அவங்க ஆமா ஹரிஷ் அப்படிதான் பேசினான்னு சொல்லிட்டா, does it work, Harish? No, right? Because இல்லங்க, that's நீங்க not what Harish ஷோலையும் did to வெளியிலையும் sprinkling. அப்ளை பண்ணி பாக்குறீங்க. நான் சொல்றது திருப்பி Harish, you really think people are not going to ape it outside, Harish? You really think it's not going to reflect on the society? I refuse to believe it, Harish. I already see வெளியில எப்படி இழுத்து தெருவுல எங்களை விடுறாங்க. பாரு சப்போர்ட்ரனா எவ்வளவு கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. அது இது கமருதீன் சப்போர்ட்ரனா இப்படி திட்டுறாங்க. I'm already seeing the reflection. இது எப்படி கன்சியூம் பண்ணிட்டு வெளியில எப்படி அடிக்கிறாங்கன்றத பாக்குறா. You people are already enjoying it and நீங்க ஸ்மைல் போட்டுட்டு இருக்கீங்க. This is exactly what I'm saying. இது வந்து பார்வதி This is மாதிரி ப்ளே exactly what பண்றீங்க. I'm saying. இல்ல பார்வதி மாதிரி இதை சொல்றீங்க. ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் பிக் பாஸ் பேசட்டும். அதாவது நான் வந்து இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, என்னமோ நேத்து அரோரா சொன்னதுனாலதான் கமருதீனுக்கும் விஜய் பார்வதிக்கும் வெளியில திட்டுறாங்க, எங்க பேரே கெட்டு போச்சு. இருங்க